ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். லைவ்ல பத்தினா பயங்கரமான சம்பவங்கள் எக்கச்சக்கமா நடக்குது. குறிப்பா வந்த கெஸ்டா இருக்கிற தீபக், மஞ்சரி, பிரியங்கா இவங்க 3 பேர் வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. காலையிலே நடந்த பிரச்சனையில வந்துட்டு தீபக் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்பயும் பாத்தீங்கன்னா அதை தான் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பேச விடாமல் என்ன பண்ணுறாங்கன்னா பிரஜன் வந்துட்டு தடுக்கிறாரு. பிரியங்கா டென்ஷன் ஆகுறாங்க. ஏங்க நாங்கள் வரும்போது ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க, இப்போ வந்து வரவேற்பு கொடுக்கலையேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு மாதிரி பண்ணுறீங்க, எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க கேரக்டர்லேயே இல்லை, ஒரு சீரியஸாகவே இந்த கேரக்டர் எடுத்துக்க மாட்டீங்க, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் அவங்க டென்ஷன் ஆனதுக்கு முக்கிய காரணமே பேண்ட்ராக்கு சீக்ரெட்டாக கொடுத்தாங்க. ஆனால் அவங்க சாப்பிடும்போது அவங்க தும்பின விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த டவல் யூஸ் பண்ண டவலை கொடுத்த விஷயங்கள், இதெல்லாம் அவங்களை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பிரியங்கா இருந்தாலும் சரி, மஞ்சரியா இருந்தாலும் சரி, எல்லாருமே பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல, நான் இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் பிக் பாஸ் சாரி கேட்டதா ஃபஸ்ட்டு டைம் கேட்குறேன். நான் வந்துட்டு மனதார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். உங்களுக்கு நடந்தது அநியாயம் தான். நான் வந்து இப்போ வந்து அவங்கக்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு நான் வந்து இது என்னன்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறோங்க. ஸோ நிறைய சம்பவங்கள் இன்றைக்கி நடந்து போச்சு, பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இவங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறமும் பிக் பாஸ் சென்னை நல்லா போதா இல்லை இல்லைங்க மோசமாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னை கேட்டிங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கு. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.